இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 17 ஜனவரி 2019 வியாழக்கிழமை முதல் 23 ஜனவரி 2019 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது கடக ராசியில் ராகுவும், விருச்சிக ராசியில் குரு சுக்கிரனும், தனுசு ராசியில் சனியும், மகர ராசியில் சூரியன் புதன் கேதுவும், மீன ராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த விதமான கிரகமாற்றமும் இல்லை, சந்திரனை தவிர. நாடிப்படி பார்த்தோம்னா மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசியில் சனியும், ரிஷபக்கன்னியா மகரத்தில் சூரியன் புதன் கேதுவும், மிதுனம் துலாம் கும்பத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை, கடகம் விருச்சிக மீனத்தில் ராகு குரு சுக்கிரன் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் அவர் தனது பார்வைகளின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்களை அள்ளித்தருகிறார். குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையால் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல நிலைமை, நல்ல சூழ்நிலை என்பது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் ரொம்ப ஒரு வலிமையாக அமைஞ்சிருக்குது. தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றியடையும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் நீண்ட காலமாக இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடம் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை வழங்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய வித்யாஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கவனமாக பயன்படுத்தவும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். தினசரி கந்தசஷ்ட கவசம் படிப்பதும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தம களத்தர ஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்க்கிறார்கள். உங்கள் ராசியை குருவும் சுக்கிரனும் பார்க்கிறார்கள். பாக்யஸ்தானத்தில் கிரக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு போராடி கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக நடந்து முடியும். இதுவரை கிரகப்பிரவேசம் செய்யாதவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்வதற்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போது மிக மிக கவனம் அவசியம். அதே வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு நல்ல முறையில் திருமண வரன் கைகூடி வரும். நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகளில் தடைகள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்னால் என்னென்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, புதிய தொழில் உருவாகிறது, இதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் புதுசாக வேலை கிடைக்கிறது, வேலையில் முன்னேற்றம் ஏற்படுறது, வெளிநாடு போகிறது, புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இருந்த எல்லா தடைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்ந்துவிடும்.
தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சனி பகவானை தனது 3ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் கணக்கச்சிதமாக செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிக முயற்சி சிரத்தை அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தயக்க நிலை அடியோடு மாறிவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக லாபம் என்பது அதிகரிக்கும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை சனி பகவான் 7ஆம் பார்வையினாலும் செவ்வாய் தனது 4ஆம் பார்வையினாலும் பார்த்து அருள் செய்கிறார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ராசிநாதன் மறைந்தால் கூட அவருடைய பார்வையின் மூலமாகவும் அதே வேளையில் மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையும் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு தயக்க நிலை என்பது மாறிவிடும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்ப நிலை அனைத்தும் அகன்றுவிடும். எடுத்த முடிவினை சரியாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு மனோவலிமை, மனோசக்தி என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு கருத்துக்கள் தெரிவிப்பதாக இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் என்பது அவசியம். அடுத்ததாக சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் உருவாகலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியுமோ முடியாதோங்கிற ஒரு தயக்க நிலை ஏற்படலாம். தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடியுங்கள். தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ரணருண ரோக அதிபதி லாபாதிபதி செவ்வாய் அலங்காரம் செய்வதும் அதனுடைய அதிபதி குரு பகவான் தனது 5ஆம் பார்வையினால் பார்ப்பதும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கீர்த்தி என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழிலில் ஒரு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு நல்ல லாபம் கிடைப்பதும், உத்தியோகத்தில் நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு ஏற்றம் கிடைப்பதும், நல்ல முன்னேற்றம் காண்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட எந்த தடைகளையும் தாங்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த லாபத்தை பெறுவீர்கள். மிகப்பெரிய உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நல்ல முன்னேற்றம் காணப்படும். தினசரி பெருமாளை வழிபாடு செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசியை சூரியன் புதன் 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாகவும் குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க எப்போதுமே, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே வேளையில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன வாய்ப்புகள் வந்தால் கூட உடனடியாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வழக்கம் போல் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிக மிக ஒரு வலிமையாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை அலங்காரம் செய்வது என்பது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு நிலைமை. ஸோ தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக நடைபெறும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் உங்களுக்கு நல்லபடியாக வசூலாகும். ஒரு சின்னதாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நல்லபடியாக விலகிடும். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள்.
ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னொரு தொழில் பண்ணுவதற்கான ஒரு நல்ல சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த நிலுவைத் தொகை உங்களுக்கு வசூலாகும். மனதில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத வீண் கற்பனை பயங்கள் எல்லாமே நீங்கிடும். மேலிடம் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளும். தாமதமாக நடந்துட்டு இருந்த விஷயம் கூட ரொம்ப விரைவாக நடக்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்களை இட்டுச் செல்வதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள், முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ருண ரோகஸ்தானத்தில் புதன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை எந்த கிரகமும் பார்க்கலை. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். பட் பலன்கள், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் அதிக சிரத்தையுடனும் அதிக முயற்சியுடனும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமாக உடல்நிலையில் மிக அதிக கவனம் அவசியம். கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மாதிரி உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். பித்தம் சம்பந்தமான வயிறு வலி அந்த மாதிரியான சம்பந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கொஞ்சம் முன்கோபத்தில் வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக கையாண்டா நல்லது. ஏன்னா சிம்மராசிக்கு கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிலவுறது. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு புதிய முதலீடு சம்பந்தமாகவோ இல்லை யாருக்காவது கடன் உதவி கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப நம்பகமான நபர்களுக்கு நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை 2 முக்கியமான கிரகங்கள் பார்க்கிறார்கள். குரு, சுக்கிரன் பார்க்கிறார்கள். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக தடங்கலாகிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக நடக்கக்கூடியதை நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். சுக்கிரன் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால பணம் சார்ந்து, முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்து நின்ன விஷயங்கள், இப்போது உங்களுடைய ஒரு தொழிலகம் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு மிஷின் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஆனால் பணம் கொடுத்து இன்னும் மிஷின் எடுத்துகிட்டு வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்துடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல அருமையான காலகட்டம். கண்டிப்பான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்கள் தொட முடியும். தினசரி திருவாசகம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியாராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாகவும் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான கிரக சூழ்நிலை அமைஞ்சிட்டுருக்கு. உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது, அது அவருக்கு நட்பு வீடு. எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு தடங்கலாக இருந்த எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உழைப்பின் வலிமை அதிகரிக்கும். அந்த உழைப்பின் வலிமை அதிகரிப்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். அது மாதிரி தைரியம் அதிகரிக்கும்.
ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் இரட்டை நிலை இவ்வளோ நாளாக இருந்தது, இனிமேல் அது மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். தொழில் ஸ்தானத்தை 2 கிரகங்கள் பார்க்கிறார்கள். உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அதே சனி பகவானும் அதே செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் 100% கை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், நம்ம ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லையே, அல்லது உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் பாராட்டு இல்லையே, இது மாதிரியான எல்லா வித பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம், அதிக ஸ்ரத்தை அவசியம். எந்த அதிகமான முயற்சிகளும் உங்களுக்கு அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி பயணம் சார்ந்த விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை பாக்கியம் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலா ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது. இது ஒரு மிக மிக ஒரு பொற்காலம். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். 2012, அதாவது 13/5/2012க்கு பிறகு இப்போ தான் ஒரு நல்ல காலம் என்பது பிறந்திருக்கிறது. இந்த 2019 இப்போ தான் பிறந்திருக்கு. 2019 உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வரிசையாக நடக்க போகுது. சில பேர் விரக்தியின் விளிம்புக்கே போயிட்டாங்க. என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு விரக்தியின் விளிம்புக்கே நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ரொம்ப மனதுக்கு இதம் கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு நடக்க போகிறது. எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நீங்கள் இப்போ 2012 கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் காலகட்டம் எதுவுமே முயற்சி பண்ணாமல், எந்த முயற்சி பண்ணால் நமக்கு நடக்காததுனால சில பேர் முயற்சி பண்ணுறதே கைவிட்டாங்க. தயவுசெய்து சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன முயற்சிகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக லாபம் கொடுக்கறத நாம் பார்க்க முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 குருமார்கள், குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான ஒரு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார்கள். பொருளாதாரம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகுது. ஸோ எல்லா விதமான பாக்கியங்களும் ஒன்று போல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்கரிக்க தொழில் ஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்கிறார்கள். குரு பகவான் 9ஆம் பார்வையாகவும், சூரியன் புதன் 7ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் 100% வந்து சேரும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரெஸ் என்பது போயிடும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய பொறுப்புகள் உங்களுக்கு 100% வழங்கப்படும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக மிக அனுகூலமான ஒரு காலகட்டம், நன்மை அளிக்கக்கூடிய காலகட்டம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலேயே குரு சுக்கிரனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ரொம்ப நல்ல காலகட்டம். 7.5 சனியினுடைய 3வது பாகத்தில், அதாவது வாக்குச்சனி, பாதச்சனியில் நீங்கள் இருந்தாலும் கூட மிக மிக ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
எல்லா விதமான ஒரு நல்ல சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 2 குருமார்களுடைய சஞ்சாரமும் ராசியிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால மெயினாக உங்களுடைய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறிடும். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சுப நிகழ்ச்சிகள் 100% நல்லபடியாக தங்குதடையின்றி உங்கள் மன எண்ணப்படி நல்லபடியாக நடைபெறும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதற்கு பிறகு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். தொழில் உத்தியோகம் சின்ன சிறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக நடைபெறும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை கரெக்டாக அந்த டயத்தை கீப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ நேரத்தை சரியானபடி ஒரு மதிப்பவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான முயற்சிகளின் பேரிலும் கடுமையான சிரத்தையின் பேரிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அருளால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப சுலபமாக வெற்றி காண்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கிவிடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி கந்தகுரு கவசம் சொல்லி முருகனை ஆராதனை செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் சிரத்தையுடனும் செய்வது அவசியம். சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். அந்த தடைகளை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதி 2 பேரும் தங்களுடைய சஞ்சாரத்தின் மூலம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறார்கள். அவனுடைய ஆதிபத்தியம் ரொம்ப நல்லா இருக்குது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இதுவரை இருந்த ஒரு காலகட்டத்தை விட இனிமே வரக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. அது குடும்பமாகட்டும், வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும், முடிஞ்ச அளவு நீங்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க. அது உங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பரிகாரம். தொழில் உத்தியோகம் மிகச் சிறப்பாக நடக்கும். என்ன ஒரு விஷயங்களை எடுத்துனாலும் அந்த விஷயங்கள் தங்குதடையின்றி அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்தின் அனுசரணையான பார்வை உங்கள் மீது விழும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெல்வீர்கள். முக்கியமாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பொற்காலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த காலகட்டம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. கரெக்டாக டயத்தை கீப்பப் பண்ணுங்கள். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு பெரிய பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியன், புதன், கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
அஷ்டமாதிபதி சஞ்சாரம் இருக்குது. அதனால் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சூரியன் தன்னுடைய சுயசாரம் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு கிரகமானது தன்னுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அதனுடைய வலிமை என்பது மிக மிக அதிகம். ஆட்சியை விட, ஒரு கிரகத்தினுடைய ஆட்சியை விட சுயசார சஞ்சாரம் என்பது மிக மிக வலிமையானது. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஒரு நல்ல பீரியடே பிறந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த காரியம் நடக்கலைன்னா இப்போ நடைபெறும். அந்தளவுக்கு டைம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் அமையும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு நல்ல சாதனையை நீங்கள் புரிய முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி விநாயகர வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு எடுத்துட்டோம்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, குரு பார்வை இல்லை, அதனால் கும்பராசிக்கு எப்படி நல்லது சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி. என்னென்னா, குரு பார்வை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா குரு பார்வை இருந்தால் தான் நல்லது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் மீனத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்குறாரு. இது 9 ராசியை பார்க்கல. அதுக்காக இது 9 ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்காதா? அப்படி கிடையாது. கும்பராசிக்காரங்களுக்கு 2012லேருந்து சிக்கல். நல்ல பீரியடு பிறந்தாச்சு. பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டம் ஆச்சு. ஐப்பசியிலேருந்து வச்சுக்கலாம். ஐப்பசியிலேருந்து ஒரு நல்ல காலகட்டம் தொடங்கியாச்சு. இப்போ தையில் இருக்கும். இந்த காலகட்டத்தை கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, மனம் வேலை செய்ய சொல்லும்போது அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வேலை செய்யும்போது மனம் ஒப்பாது. இது ஒரு சிக்கல் கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த காலகட்டம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா கண்ணை மூடிண்டு அவங்க எந்த புது முயற்சியும் அவங்க ஈடுபடும். கும்பராசிக்கும் ஒரு 3 ராசி இருக்கிறாங்க. என்னென்னா, சிம்மம் 1, தனுசு 1, கும்பம் 1. இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இரட்டை மனசு எப்போதுமே இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா 99% நம்புவாங்க, 1% நம்பாமல் அந்த நம்பாமல் இருக்கிறது 1% இருந்துகிட்டே இருக்கும். அது கும்பராசிக்கு அந்த பெர்சன்டேஜ் அளவு ஜாஸ்தி ஆகலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து தைரியமாக தன்னம்பிக்கையுடன் அதை அணுகுங்கள். 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா நல்ல பீரியடு தொடங்கியாச்சு. இருக்கிறதுலையே ரொம்ப நல்ல அருமையான ஒரு பீரியட் இருக்குது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். இதுவரை பணம் சம்பாதிக்கவே இல்லைன்னு நினச்சவங்க, அவங்க வயது எவ்வளோ வயது வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிறந்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இதற்கு பிறகு உங்களுக்கு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு பொற்காலம். எந்த விஷயத்தை தொட்டாலும் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் உறவு பிரகாசிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய தொடர்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை அதிகமான பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு மனதில் இருந்து வந்த பாரம் குறையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய சிகரத்தை எட்டப்போகிறீர்கள். போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடுமனை பாக்கியம் ஏற்பட போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவை பெறப்போகிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற ஜோதிட குறிப்பு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. போன வாரம் கூட 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. கடன் குறைவதற்கு என்ன பரிகாரம் செஞ்சால் கடன் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கடன் குறையணுமா, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், குறைஞ்சிடும். அல்லது நீங்கள் இந்த சாமிக்கு விளக்கு போடுங்க, குறைஞ்சிடும். இப்படி பண்ணி நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு குறையலை. அது நாம் பார்க்கணும். ஸோ பொதுவாக இப்போ இந்த நரசிம்மருக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது சொன்னால் கடன் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு தீபம், பைரவருக்கு மிளகு தீபம் டெய்லி ஒரு 12 மிளகை 1, 2 தட்டி கருப்பு துணியில் கட்டி, கருப்பு துணி அல்லது சிவப்பு துணி அதில் கட்டி இலுப்ப எண்ணெயில் முக்கி ஏதாவது ஒரு அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் வச்சு ஃபுல்லாக எரிச்சு விட்டுறோம். இது வீட்லேயே இந்த பரிகாரம் செய்யலாம். வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தாராளமாக வீட்டில் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 50 வருஷம், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா பரிகாரமும் வீட்டில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ வீட்லேயே எலுமிச்சம்பழ தீபம் போடலாம். அடுத்ததாக வீட்லேயே நம்ம எலுமிச்சம்பழத்துக்கு குங்குமம் தடை வாசலை திருஷ்டிக்கு வைக்கலாம். வீட்டிலேயே தாராளமான முறையில் மிளகு தீபம் போடலாம். சில உக்கிரமான தெய்வங்கள், இப்போ காளி அந்த மாதிரியான உக்கிரமான தெய்வம், இப்போ வடநாட்டிலலாம் போனோம்னா வீட்டிலேயே காளி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நம்மளுடைய ஊரில் அது மாதிரி கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப உக்கிர, இப்போ பிரத்யங்கரா தேவி அந்த மாதிரியான தேவியெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு சில தெய்வங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். அது கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அதுக்கு சில நேமநிஷ்டை இருக்குது, அவ்வளோதான். அதனால அது வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த ருண விமோசன ஸ்தோத்திரம் சொல்கிறது, அடுத்தது அந்த மிளகு தீபம் போடுறது, எலுமிச்சம்பழ தீபம் போடுறது, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு கடன் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்த அதிபதி யார், 6ஆம் இடத்த அதிபதி யார், 9ஆம் இடத்த அதிபதி யார், அதன் பிறகு என்ன திசா புத்தி நடந்துட்டுருக்கு. இப்போ கடனாளியாகவே வாழ்கிறதுக்குன்னு சில ஜாதகம் இருக்கும். அதாவது கடன் வாங்கி கடன் அடைப்பாங்க, கடன் வாங்கி குடும்பம் நடத்துறது வேறு, கடன் வாங்கி கடன் அடைப்பாங்க, அந்த கடன் இன்னொரு கடன், இப்படியே இது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ திசா புத்தி பார்த்துட்டு இது எல்லாம் பார்த்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நாம் அந்த பரிகாரம், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது. ஸோ இவ்வளவும் ஆய்வு பண்ணி அதன் பிறகு தான் நம்ம பரிகாரம் என்பது செய்யணும். பொதுவாக பைரவருக்கு விளக்கு போடுங்க. இப்போ பைரவருக்கு காற்று ராசிகளில் பிறந்தவங்க, அது காற்று லக்னங்களில் பிறந்தவங்க. இப்போ காற்று லக்னம்னா என்ன, மிதுனம், துலாம், கும்பம், இந்த ராசிகளில் பிறந்தவங்க இல்லை இந்த லக்னங்களில் பிறந்தவங்க, இவங்க பைரவருக்கு விளக்கு போட்டால் மற்றவங்களுக்கு பலிதமாகிறது இவங்களுக்கு சீக்கிரமாக பலிதமாகும். மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளில் பிறந்தவங்க அல்லது இந்த 3 லக்னங்களில் பிறந்தவங்க இவங்களுக்கு
பைரவர் வழிபாடு, பைரவருக்கு அந்த மிளகு தீபமோ இல்லை அந்த வெண்பூசணியில் இப்போ நிறைய பேர் விளக்கு போடுறாங்க கோயில்களில், அந்த வெண்பூசணி தீபமோ அல்லது தேங்காய் தீபம் போடுறாங்க நிறைய பேர். அது நீராஞ்சன தீபம்னு சொல்லுவாங்க. முன்னாடி பெருமாளுக்கு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருக்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசியில் தேங்காயை உடைச்சி தேங்காயில் தீபம் போடுறது, அதான் நீராஞ்சன தீபம்னு சொல்லுவாங்க. ஸோ அது போடுறது இந்த மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்கள், இந்த லக்னக்காரங்களுக்கு சீக்கிரமாக பலிதமாகும் மற்றவங்களை விட. ஸோ நம்ம இப்போ அடுத்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ரத்னக்கற்கள் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேஷ லக்னம் 12 ராசி, ரிஷப லக்னம் 12 ராசி, யார் யாருக்கு என்னென்ன கல் போட்டால் அவங்களுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம 2-3 எபிசோட் முன்னாடி நம்ம ஃபுல்லாக எல்லா 12 லக்னம் 12 ராசிக்கு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த வாரத்துலேருந்து எது தொடங்க போகிறோம் அப்படின்னா, மேஷ லக்னம் மேஷ ராசி, மேஷ லக்னம் ரிஷபராசி, மேஷ லக்னம் மிதுன ராசி, இந்தந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் செஞ்சால் கடன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அடுத்த வாரத்துலேருந்து. அது ஒரு 2-3 வாரங்கள் தொடர்ந்து போகும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலனுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.